சவால்களை சந்திக்க, பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க தேவனுடைய உன்னத ஆவியானவர், உன்னத அபிஷேகம் உங்கள் வந்து இறங்கும். இந்த ஆண்டிலே கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. திரும்ப சொல்லுகிறேன், கடந்த கால சம்பவங்கள், கடந்த காலத்திலே சந்தித்த மனிதர்கள், இவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், தாங்கிக் கொள்ள முடியாத சம்பவங்கள், சூழ்நிலைகளை இந்த ஆண்டிலே கர்த்தர் மாற்றுவார். அவர் சொல்லுகிறார் 32:18 ஏசாயா, என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலே தங்கும், நிலையான வாசஸ்தலங்களிலே குடியிருக்கும். அது மட்டுமல்ல, கடைசி வார்த்தை சொல்லுகிற 20 வசனத்திலே, நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். எத்தனை பெரிய வாழ்க்கை! ஆரம்பிக்கும் போது பெருங்காற்று, சூறாவளி, புயல், வறட்சி, விடாய்த்த நிலைமை, முடிக்கும் போது நீங்கள் பாக்கியவான்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேல் என்ன காரணம் தெரியுமா? இவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவருக்காக வாழும் போது, ஆண்டவரை நேசிக்கும் போது, அபைட் வித் ஹிம், அவரோடு நிலைத்திருங்கள், அவரோடு வாழுங்கள், அவருக்காக வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அதாவது மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, கட்டாயம் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் பாக்கியமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் வித்தியாசமான சம்பவங்கள், வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான சூழ்நிலைகள், இவைகளுக்கு மத்தியில் உன்னதத்தின் பலன் நீ சொன்னீர், இதோ நான் ராஜாவாய் உன் சூழ்நிலைகளை, உன் இல்லாமையை, அந்த மனிதர்களை நீர் ஆளுகை செய்கிறீர். நாங்கள் யுத்தம் பண்ணும்போது தோற்று போவோம். நீ ராஜாவாக இருந்து நீதியாக துரைத்தனம் பண்ணுவீர். இல்லாமைகளை, வறுமைகளை, மனிதர்களை எல்லாரையும் துரைத்தனம் பண்ணுகிற வல்லம் நமக்கு உண்டு. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எந்நாளும் உம்மோடு வாழ, வறட்சியிலும் வனாந்திரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் கள்ளத்தனமான எங்களை மக்கள் வஞ்சிக்கிற நிலையிலும் வஞ்சகன் வலை வீசும் போதும் உம்மோடு வாழ அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கையில வீணாய் மாறாது, அது எங்களை பலவானாய் மாற்றும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். God bless you. ஆமென். விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.